வணக்கம். இன்றைய நம்ம விரிவான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நில அளவியல், அதாவது சர்வேயிங் உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். இது சும்மா நிலத்தை அளக்கிற விஷயம் மட்டும் இல்ல பாருங்க. பெரிய திட்டங்கள், கட்டுமானங்கள், ஏன் நாம வாழ்ற இந்த உலகத்தையே துல்லியமா புரிஞ்சுக்க இது ஒரு அடிப்படை அறிவியல். நம்மகிட்ட ஒரு நல்ல ஆதாரம் இருக்கு. சித்தார்த் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியோட சிவில் இன்ஜினியரிங் பாடத்துக்கான ஒரு கேள்வி வங்கி. இதிலிருந்து சர்வேயிங் கருவிகள், நுட்பங்கள் அதெல்லாம் எப்படி காலப்போக்கில் மாறி வந்திருக்குன்னு பேச போறோம். அதாவது அந்த பழைய தியோடலைட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற ட்ரோன்ஸ் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பயணம் இது. ஆமா, இந்த கேள்வி வங்கியில நிறைய விஷயம் இருக்கு. அடிப்படை டெஃபினிஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் சிக்கலான கணக்கீடுகள் வரைக்கும் கூட. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த டெக்னிக்கல் விஷயங்களை உங்களுக்கு எளிமையா சொல்றது, அதோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறது. எப்படி ஒரு சின்ன கோணத்தை அளக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஒரு முழு நிலப்பரப்பையும் 3Dல மேப் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர். அப்போ இந்த துறையோட ஒரு காலத்துல பேக்போனா இருந்த தியோடலைட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? கோணங்களை ரொம்ப துல்லியமா அளக்க அது பயன்படுச்சு இல்லையா? நிச்சயமா. தியோடோலைட் கோணங்களை அளக்கிறதுல ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட். ஒரு பாயிண்ட்ல இருந்து மத்த பாயிண்ட்ஸை பார்க்கும்போது ஹரிசாண்டல், வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ் ரெண்டையுமே ரொம்ப துல்லியமா அளக்க இது ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு இடத்துல கருவியை செட் பண்ணும்போது அதை கரெக்டா அந்த ஸ்டேஷன் மார்க்குக்கு மேல கொண்டு வர்றது, அதுதான் மையப்படுத்துதல் அல்லது சென்டரிங். துல்லியமான மெஷர்மெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் படி இதுதான். ஓ, அப்புறம் இந்த முகப்பு இடது முகப்பு வலதுன்னு சொல்றாங்களே, அது என்னது? ஃபேஸ் லெஃப்ட், ஃபேஸ் ரைட் அப்சர்வேஷன்ஸ். அது துல்லியத்தை இன்னும் அதிகரிக்கவும், இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது சின்ன எரர் இருந்தா அதை கேன்சல் பண்றதுக்கும் யூஸ் பண்ற டெக்னிக். சிம்பிளா சொன்னா, டெலிஸ்கோப்போட ஒரு சைடுல வெர்டிகல் சர்க்கிள் இருக்கிற மாதிரி வச்சு ரீடிங் எடுக்கிறது, அது ஃபேஸ் லெஃப்ட். அப்புறம் டெலிஸ்கோப்பா அப்படியே 180 டிகிரி திருப்பி வெர்டிகல் சர்க்கிள் அடுத்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அதே ரீடிங்கை மறுபடியும் எடுக்கிறது, அது ஃபேஸ் ரைட். இந்த ரெண்டு ரீடிங்கோட ஆவரேஜ் எடுத்தா இன்னும் அக்யூரேட்டா இருக்கும், பிழைகள் நீங்கிடும். சரி சரி, புரியுது. கோணங்கள் அளந்தாச்சு. அப்புறம் அந்த பாயிண்ட்ஸோட லொகேஷனை எப்படி சொல்லுவாங்க? லாட்டிடியூட் டிபார்ச்சர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அட்சரேகை, தீர்க்கரேகை. அது கிட்டத்தட்ட ஒரு மேப்ல பாயிண்ட்ஸை குறிக்கிற மாதிரி தான். ஒரு கற்பனையா ஒரு நார்த் சவுத் லைன், அதாவது மெரிடியன் வச்சுக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு சர்வே லைன் வடக்கு அல்லது தெற்கு திசையில எவ்வளவு தூரம் போகுது அங்கிறது அதோட அட்சரேகை, லாட்டிடியூட். அதே மாதிரி அந்த மெரிடியனுக்கு செங்குத்தா கிழக்கு அல்லது மேற்கு திசையில எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது அதோட தீர்க்கரேகை, டிபார்ச்சர். இதை வச்சு ஒவ்வொரு பாயிண்டோட பொசிஷனையும் கால்குலேட் பண்ணலாம். ஓகே. இப்படி நிறைய பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு டிராவர்ஸ் செய்றாங்க இல்லையா? அதுல கோணங்களை எப்படி அளப்பாங்க? இந்த உள்ளடக்கிய கோண முறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டிராவர்ஸுங்கிறது தொடர்ச்சியா நிறைய லைன்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு பாத் மாதிரி அல்லது ஒரு க்ளோஸ்டு ஷேப் மாதிரி உருவாக்குறது. இதுல ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க கேட்ட உள்ளடங்கிய கோண முறையில ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நின்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனையும் அடுத்து வர்ற ஸ்டேஷனையும் பார்ப்பாங்க. அவற்றுக்கு நடுவுல இருக்கிற கோணத்தை நேரடியா அளப்பாங்க. ஒரு மூடிய வடிவமா இருந்தா அதோட உள்கோணங்களா, இன்டர்னல் ஆங்கிள்ஸ இதை அளந்துட்டே வரலாம். ஆனா எவ்வளோ கவனமா அளந்தாலும் ஒரு க்ளோஸ்டு டிராவர்ஸ் கடைசியில ஆரம்பிச்ச இடத்துக்கு சரியா வராம கொஞ்சம் எரர் வர வாய்ப்பு இருக்கே, அதை எப்படி சரி பண்ணுவாங்க? குறிப்பா அந்த போர்டிச் விதி எப்ப யூஸ் பண்ணுவாங்க? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். ஃபீல்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல சின்ன சின்ன எரர்ஸ் வருது, இயல்புதான். அதுக்கு பேர் தான் முடிவு பிழை, க்ளோசிங் எரர். இதை சரி செய்ய, அதாவது அட்ஜஸ்ட் பண்ண பல முறைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பவுடிச்சின் விதி, காம்பஸ் ரூல்னு கூட சொல்லுவாங்க. இதோட அடிப்படை என்னன்னா, நீங்க கோணங்களையும் தூரங்களையும் அளக்கும்போது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே அளவு துல்லியத்தோட இருக்குன்னு நம்புனா, அப்போ மொத்தமா வர்ற அந்த க்ளோசிங் எரரை அந்த டிராவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லைனோட நீளத்துக்கு ஏத்த மாதிரி விகிதாச்சாரமா பிரிச்சு சரி செய்வாங்க. அதாவது நீளமான லைனுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் சின்ன லைனுக்கு கொஞ்சம் குறைவாகவும் அந்த எரரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது ஒரு மேத்தமேட்டிக்கல் முறை. சில சமயம் பார்த்தீங்கன்னா சில அளவுகளை ஃபீல்டில் எடுக்கவே முடியாது, மிஸ்ஸிங் மெஷர்மெண்ட்ஸ், ஒமிட்டட் மெஷர்மெண்ட்ஸ், அதையும் கூட கணக்கு போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓ, அப்படியா? புரியுது. தியோடோலைட்ல இருந்து ஆங்கிள்ஸு, ஸ்ட்ரெயிட் லைன்ஸு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆனா நம்ம ரோட்ஸு, ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் நேரா மட்டும் இல்லையே, வளைவுகள் வருது. அந்த வளைவுகளை, கர்வ்ஸை எப்படி டிசைன் பண்ணி ஃபீல்டுல செட் பண்றாங்க? நல்ல கேள்வி. ஆமா, நேர்கோடுகளை இணைக்கிறதுக்கு வளைவுகள் ரொம்ப முக்கியம்.
ஒரு வளைவை பொதுவா அதோட ரேடியஸ் ஆரம் வச்சோ இல்லனா ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள நாண் கார்ட் தாங்குற கோணத்தை வச்சும் குறிப்பாங்க. நீங்க கேட்டீங்களே தொடுகோட்டின் நீளம் டான்ஜென்ட் லென்த், அது வளைவு ஆரம்பிக்கிற புள்ளிக்கும் அந்த 2 நேர்கோடுகள் வெட்டிக்கிற புள்ளிக்கும் உள்ள தூரம். பொதுவா என்னென்ன மாதிரி கிடைமுட்ட வளைவுகள் யூஸ் பண்றாங்க? முக்கியமா 3 வகை இருக்கு. ஒன்னு சிம்பிள் சர்க்குலர் கர்வ், இது ஒரே ரேடியஸ் உள்ள சிங்கிள் ஆர்க், இதுதான் ரொம்ப காமன். ரெண்டாவது காம்பவுண்ட் கர்வ், இதுல பாத்தீங்கன்னா வேற வேற ரேடியஸ் உள்ள 2 இல்ல அதுக்கு மேல ஆர்க்ஸ் ஒன்னு பின்னாடி ஒன்னு வரும், ஒரே டைரக்ஷன்ல திரும்பும். இடம் கம்மியா இருந்தா இது யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது ரிவர்ஸ் கர்வ், இது எஸ் ஷேப்ல இருக்கும். அதாவது ஒரு கர்வ் வலது பக்கம் திரும்பினா அடுத்தது உடனே இடது பக்கம் திரும்பும். பார்க்க அழகா இருந்தாலும் வேகமா போற வண்டிகளுக்கு இது கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். சடனா டைரக்ஷன் மாறும் இல்லையா? ஒரு சிம்பிள் கர்வை ஃபீல்டுல செட் பண்ணணும்னா என்னென்ன முக்கியமான அளவுகள் எலிமெண்ட்ஸ் தேவைப்படும்? கண்டிப்பா ஒரு வளைவை சரியா போடுறதுக்கு சில முக்கிய அளவுகள் தேவை. அதோட ரேடியஸ் ஆர், அந்த வளைவு மொத்தமா எவ்வளவு தூரம் திரும்புதுன்னு சொல்ற டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் தீட்டா, அப்புறம் வளைவு எங்க ஆரம்பிக்குது T1, எங்க முடியுது T2ங்கிற டான்ஜென்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இத வச்சு மத்த அளவுகளையும் கர்வ் மேல நிறைய பாயிண்ட்ஸையும் கணக்கிடலாம். சரி, இத ஃபீல்டுல எப்படி மார்க் பண்ணுவாங்க? செயின் டேப் வச்சு அளந்து போடுவாங்களா இல்ல வேற மெத்தட்ஸ் இருக்கா? 2 தியோடரைட் முறைன்னு சொன்னீங்களே, அது எப்படி? ரெண்டுமே இருக்கு. லீனியர் மெத்தட்ஸ் செயின் டேப் வச்சு இருக்கு, ஆங்குலர் மெத்தட்ஸ் தியோடோலைட் வச்சும் இருக்கு. தர நல்லா சமமா இருந்தா செயின் டேப் வச்சு பண்றது ஈஸி. ஆனா ஏற்ற இறக்கமா கரடுமுரடா இருந்தா ஆங்குலர் மெத்தட்ஸ் தான் பெஸ்ட். நீங்க சொன்ன 2 தியோடோலைட் முறை அந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் T1, எண்டிங் பாயிண்ட் T2 ரெண்டுலயும் தியோடோலைட் வச்சுக்குவாங்க. கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ஆங்கிள்ஸ்ல ஒரே நேரத்துல 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தும் பார்வை செலுத்துவாங்க. அந்த 2 லைன் ஆஃப் சைட் எங்க மீட் பண்ணுதோ அதுதான் கர்வ் மேல இருக்கிற ஒரு புள்ளி. இப்படி புள்ளிகளை குறிச்சிட்டே போவாங்க. இதுல செயினோ டேப்போ தேவை இல்லேங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அப்போ தியோடோலைட் ஆங்கிள்ஸை நல்லா அக்யூரேட்டா அளந்துச்சு, ஆனா தூரத்துக்கு செயின் டேப் யூஸ் பண்றது சில சமயம் கஷ்டமா டைம் எடுக்கிற மாதிரி இருக்குமே, அதுக்கு டெக்னாலஜி தானே டாக்கியோமெட்ரி. கரெக்டா சொன்னீங்க. டாக்கியோமெட்ரி அதே ஆங்கிள் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சே தூரங்களையும் உயர வித்தியாசங்களையும் இன்டைரக்டா அளக்கிற ஒரு முறை. ஆமா, செயின் வச்சு கஷ்டப்பட்டு அளக்க வேண்டாம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, டெலஸ்கோப் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டேடியா ஹேர்ஸ்னு 2 கோடுகள் இருக்கும். தூரத்துல நிக்கிற ஸ்டாஃப்ல அந்த 2 கோடுகளுக்கு நடுவுல தெரியிற ரீடிங்கோட வித்தியாசம், அதுதான் ஸ்டாஃப் இன்டர்செப்ட். அத வச்சு தூரத்தை கால்குலேட் பண்ணிடுவாங்க. இதுல என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு? முக்கியமா ஸ்டேடியா முறை தான் அதிகம் யூஸ் பண்றாங்க. அதுலயும் ஃபிக்ஸ்டு ஹேர் மெத்தட் தான் ரொம்ப காமன். இதுல அந்த ஸ்டேடியா ஹேர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் மாறாம இருக்கும். ஸ்டாஃப் இன்டர்செப்ட ஒரு கான்ஸ்டன்டால, பொதுவா அது 100ஆ இருக்கும், பெருக்குனா தூரம் கிடைச்சிடும். கரடுமுரடான இடங்களுக்கு இது ரொம்ப வேகமான முறை. டாக்கியோமெட்ரியோட அடுத்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் தான் டோட்டல் ஸ்டேஷன் சொல்லலாமா? அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நிச்சயமா டோட்டல் ஸ்டேஷன் ஒரு புரட்சியே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இது ஆங்கிள்ஸை எலக்ட்ரானிக்கா மெஷர் பண்ணும், தூரங்களை EDM டெக்னாலஜி வச்சு ரொம்ப அக்யூரேட்டா மெஷர் பண்ணும். அப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் உள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்கும். சில பேசிக் கால்குலேஷன்ஸ் கூட அதிலே பண்ண முடியும். ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் இது. பயன்கள்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது. நில விவரங்களை சேகரிக்கலாம், டேட்டா கலெக்ஷன், கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், டிராவர்ஸ், ஹைட்ஸ் எடுக்கலாம், REM, பில்டிங் கட்டுறதுக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம், செட்டிங் அவுட், ஏன் போக முடியாத 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற தூரத்தை கூட அளக்கலாம், ML, MRD, M. அதோட நன்மைகள் என்ன? ஏன் இப்ப எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்றாங்க? மெயின் ரீசன் அதோட எஃபிஷியன்சி தான். ரொம்ப ஹை அக்யூரசி கிடைக்கும். மெஷர் பண்ற ஸ்பீட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். மேனுவல் எரர்ஸ் குறையும், ஏன்னா அதுவே ரீடிங்கா ரெக்கார்ட் பண்ணிடும். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பல வேலைகளை செய்யலாம். சில மாடல்ஸ்ல ரோபோட்டிக் டோட்டல் ஸ்டேஷன்ல ஒரே ஆள் கூட மொத்த வேலையும் பார்க்க முடியும். ஃபீல்ட் ஒர்க் டைம் பயங்கரமா கம்மியாயிடுச்சு. நீங்க சொன்ன EDM டெக்னாலஜி, அது எப்படி ஒர்க் ஆகுது? EDMனா எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது இன்ஃப்ராரெட் இல்ல லேசர் லைட், இதை யூஸ் பண்ணி தூரத்தை அளக்கும். இதோட பேசிக் பிரின்சிபிள் சிம்பிள் தான். லைட்டோட வேகம் நமக்கு தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து அனுப்புற சிக்னல் டார்கெட்ல பிரிசம் இல்ல பொருள் பட்டு ரிட்டர்ன் வர்ற டைம்,
இல்லனா அதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் இத ரொம்ப துல்லியமா மெஷர் பண்ணி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடும். இதுல மைக்ரோவேவ் யூஸ் பண்றது, இன்ஃப்ராரெட், லேசர்னு பல வகை இருக்கு. டோட்டல் ஸ்டேஷன்ல பொதுவா இன்ஃப்ராரெட் இல்ல லேசர் ஈடியம் தான் இருக்கும். இந்த மாதிரி நவீன கருவிகள் வந்த பிறகு ஜிபிஎஸ் பத்தி கேட்காம இருக்க முடியாது. அது எப்படி சர்வேயிங்ல யூஸ் ஆகுது? ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இன்னொரு பெரிய கேம் சேஞ்சர். பூமியை சுத்தி வர்ற சேட்டலைட்ஸ்ல இருந்து சிக்னல் வாங்கி பூமியில ஒரு பாயிண்டோட லாட்டிடியூட், லாங்கிடியூட், உயரம் இதெல்லாம் துல்லியமா கண்டுபிடிக்க இது உதவுது. சர்வேயிங்ல முக்கியமா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை ரொம்ப வேகமாவும் ஓரளவு நல்ல துல்லியத்தோடவும் ஃபிக்ஸ் பண்ண இது ரொம்ப யூஸ் ஆகும். பெரிய ஏரியாவை கவர் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இப்போல்லாம் ட்ரோன்ஸ் அப்புறம் லிடார் டெக்னாலஜிலாம் ரொம்ப பாப்புலரா இருக்கே. அதெல்லாம் எப்படி இந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க? ஆமா, இது சர்வேயிங்கோட அடுத்த பரிணாமம்னே சொல்லலாம். ட்ரோன்ஸ் வச்சு கேமரா இல்ல சென்சார்ஸ் பொருத்தி ரொம்ப கம்மி செலவுல வேகமா ஒரு பெரிய ஏரியாவோட ஏரியல் இமேஜஸ் எடுக்க முடியுது. லைடாருங்கிறது லேசர் பல்ஸ் யூஸ் பண்ணி நிலப்பரப்போட 3D மாடலை ரொம்ப ஹை ஆக்யூரசியோட உருவாக்குற டெக்னாலஜி. ஒரு செகண்ட்ல லட்சக்கணக்கான பாயிண்ட்ஸ் மெஷர் பண்ணி ஒரு பாயிண்ட் கிளவுட் ஜெனரேட் பண்ணும். காடுகள், நகரங்கள், சுரங்கங்கள்னு எல்லாத்தையும் மேப் பண்ணது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். டோபோகிராஃபிக் லிடார் நிலப்பரப்புக்கும், பேத்திமெட்ரிக் லிடார் தண்ணிக்கடியில இருக்கிறத அளக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓ, ஏரியல் இமேஜஸ், லேசர் பாயிண்ட்ஸ்னு பேசும்போது நாம ஃபோட்டோகிராமெட்ரிங்கிற ஏரியாவுக்கு வரோம். ஃபோட்டோ வச்சு எப்படி அளக்க முடியும்? ஃபோட்டோகிராமெட்ரிங்கிறது ஃபோட்டோக்களை யூஸ் பண்ணி பொருட்களோட வடிவம், அளவு, பொசிஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு சயின்ஸ். இதோட அடிப்படை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் தான். அதாவது முக்கோணவியல். ஒரே பொருளையோ இடத்தையோ வேற வேற ஆங்கிள் எடுத்த 2 இல்ல அதுக்கு மேல போட்டோக்களை வச்சு அதோட 3D கோஆர்டினேட்ஸை கால்குலேட் பண்றது. இதுல குவிய நீளம், நாதிர் புள்ளின்னு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வருதே. குவிய நீளம்ங்கிறது கேமரா லென்ஸுக்கும் சென்சாருக்கும் இல்ல படத்தளம்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இது போட்டோவோட ஸ்கேலை முடிவு பண்றதுல முக்கியம். நாதிர் புள்ளிங்கிறது கேமரா கரெக்டா செங்குத்தா கீழே பார்க்கும்போது லென்ஸ் சென்டருக்கு நேரா தரையில இருக்கிற பாயிண்ட். இதெல்லாம் போட்டோவோட ஜியாமெட்ரியை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ற சில விஷயங்கள். ஏரியல் போட்டோஸ்ல பொருட்களோட உயரம் காரணமா ஒரு ஷிஃப்ட் இருக்குமே. ரிலீஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஆமா, கரெக்ட். ஒரு வெர்டிக்கல் ஏரியல் போட்டோல தரையிலிருந்து உயரமா இருக்கிற ஒரு பொருள், உதாரணமா ஒரு பில்டிங் இல்ல மரம், அதோட உச்சி அதோட அடிப்பகுதியை விட போட்டோவோட சென்டர்ல இருந்து வெளிப்பக்கமா தள்ளி தெரியும். இதுதான் ரிலீஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது அந்த பொருளோட உயரம் அது போட்டோ சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத பொறுத்து மாறும். இதே மாதிரி கேமரா நேரா இல்லாம கொஞ்சம் சாய்வா இருந்தா அதனால வர்றது டில்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். துல்லியமான மேப் தயாரிக்கணும்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கணக்குல எடுத்து சரி செய்யணும். தரையிலிருந்து கூட போட்டோகிராமெட்ரி பண்ண முடியுமா? டெரெஸ்ட்ரியல் போட்டோகிராமெட்ரி எங்க யூஸ் ஆகும்? கண்டிப்பா. தரையில நிக்கிற கேமராவை வச்சு எடுக்கிற போட்டோக்களை யூஸ் பண்ணி மெஷர் பண்றது தான் டெரெஸ்ட்ரியல் போட்டோகிராமெட்ரி. பில்டிங்ஸோட முகப்பு தோற்றத்தை அளக்குறது, ஆக்சிடென்ட் நடந்த இடத்த டாக்குமெண்ட் பண்றது, ஆர்கியாலஜில கிடைக்கிற பொருட்களை 3D மாடல் பண்றதுன்னு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகுது. இது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். முக்கியமா அளக்க வேண்டிய பொருளை தொடாமலே நான் கான்டாக்ட் மெஷர் பண்ணலாம். ஏரியல் போட்டோஸ் எடுக்க ட்ரோன் இல்ல பிளேன் யூஸ் பண்ணும்போது ஃப்ளைட் பிளானிங் ஏன் அவ்வளோ முக்கியம்? நல்ல குவாலிட்டியான கம்ப்ளீட்டான டேட்டா கிடைக்கணும்னா ப்ராப்பரா பிளான் பண்ணணும். எந்த ஏரியாவை கவர் பண்ணணும், எவ்வளவு ஹைட்ல பறக்கணும், இது ஜிஎஸ்டி கிரவுண்ட் சாம்பிள் டிஸ்டன்ஸ், அதாவது போட்டோவோட கிளாரிட்டியை முடிவு பண்ணும். என்ன கேமரா யூஸ் பண்ணணும், முக்கியமா அடுத்தடுத்த படங்களுக்கு நடுவுல எவ்வளவு ஓவர்லாப் இருக்கணும், இது 3D வியூக்கு ரொம்ப முக்கியம். கிரவுண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ், ஜிசிபிஸ் எங்க வைக்கணும்னு, இது மாதிரி நிறைய விஷயங்களை முன்னாடியே பிளான் பண்ணணும். அப்பதான் அந்த போட்டோஸ் மெஷர்மெண்ட்டுக்கும் மேப்பிங்குக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 3D வியூ, அதாவது ஸ்டீரியோஸ்கோபி எப்படி ஒர்க் ஆகுது? டோக்களை, அதுக்கு பேரு ஸ்டீரியோ ஜோடி யூஸ் பண்ணி முப்பரிமாண தோற்றத்தை உருவாக்குறது. நம்ம கண்கள் எப்படி 2 வேற வேற ஆங்கிள்ல பார்த்து மூளை அது ரெண்டையும் சேர்த்து ஒரு 3D இமேஜா உருவாக்குதோ அதே பிரின்சிபிள் தான். ஸ்டீரியோஸ்கோப்னு ஒரு கருவி இருக்கு. இல்லனா சாஃப்ட்வேர்ல கூட இடது கண்ணுக்கு ஒரு போட்டோவையும் வலது கண்ணுக்கு இன்னொரு போட்டோவையும் காட்டும்போது நம்மால அந்த ஏரியாவோட ஹைட்ஸ், டெப்த் எல்லாத்தையும் 3Dல உணர முடியும். டோபோகிராஃபிக் மேப் தயாரிக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவராலா பார்த்தா போட்டோகிராமெட்ரியோட முக்கியமான பயன்கள் என்னென்ன? இதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம் பாருங்க.
டோபோகிராஃபிக் மேப்பிங், சிட்டி பிளானிங், ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன், அக்ரிகல்ச்சர்ல பயிர்களை கண்காணிக்கிறது, ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் வந்தா பாதிப்பை கணக்கிடுறது, ஆர்கியாலஜி, மைனிங்ல வால்யூம் கால்குலேஷன், இப்படி பல துறைகள்ல இது ஒரு முக்கியமான டூலா இருக்கு. ட்ரோன்ஸ் வந்த பிறகு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியுது. சில சமயம் மேப்ஸே கிடைக்காது. அப்போ அதுக்கு பதிலா வேற எதையெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஆமா, ப்ராப்பர் மேப் இல்லனாலும் ஒரு இடத்த பத்தின தகவலை கன்வே பண்ண நிறைய வழிகள் இருக்கு. டயக்ராம்ஸ், கிராஃப்ஸ், குளோப் மாடல்ஸ், கையால வரைஞ்ச ஸ்கெட்சஸ், வாய்மொழியா சொல்றது வெர்பல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், டேபிள்ஸ்ல டேட்டா கொடுக்கறது, பிசிக்கல் மாடல்ஸ், ஏன் நாம ஒரு இடத்துக்கு போற வழிய மனசுல வச்சிருக்கோமே மென்டல் மேப், அது கூட ஒரு வகையில மேப்க்கு பதிலா யூஸ் ஆகலாம். அடங்கப்பா, நில அளவேல்ல எவ்வளோ பெரிய பரிணாம வளர்ச்சி! அந்த பழைய தியோடோலைட்ல ஆங்கிள்ஸ் அளந்ததுல ஆரம்பிச்சு, அப்புறம் வளைவுகள், டாக்கியோமெட்ரி, எலக்ட்ரானிக் கருவிகளான டோட்டல் ஸ்டேஷன், இடிஎம், அப்புறம் சேட்டலைட் வச்சு ஜிபிஎஸ், இப்போ லேசர் யூஸ் பண்ற லைடார், போட்டோ வச்சு 3D மாடல் பண்ற போட்டோகிராமெட்ரி, ட்ரோன்கள்னு ஒரு பெரிய டெக்னாலஜி பயணத்தையே பார்த்துட்டோம் இன்னைக்கு. உண்மைதான். ஆக்யுரசிக்காகவும், ஸ்பீடுக்காகவும், எஃபிஷியன்சிக்காகவும் மனுஷன் கண்டுபிடிச்ச கருவிகளும் மெத்தட்ஸும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. டெக்னாலஜி எவ்ளோ மாறினாலும் பாருங்க, அதோட அடிப்படை நோக்கம் ஒண்ணுதான். நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை அளக்கணும், புரிஞ்சுக்கணும், டாக்குமெண்ட் பண்ணணும். அதன் மூலமா நல்ல திட்டமிடலுக்கும் வளர்ச்சிக்கும் உதவணும். சர்வேயிங் எப்பவுமே இன்ஜினியரிங், ஜியோ சயின்சஸ் எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமா தான் இருக்கும். இந்த ஆய்வு நிஜமாவே நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்துச்சு. கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இப்போ ட்ரோன், லைடார் மாதிரி டெக்னாலஜிலாம் தனிப்பட்ட ஆட்களுக்கு கூட ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இது பெரிய ஸ்கேல்ல பண்ற சர்வேயை மட்டும்தான் மாத்துமா, இல்லனா சாதாரண மக்கள் அவங்க சுற்றுப்புறத்தை எப்படி பார்க்கறாங்க, மேப் பண்றாங்க, அது கூட எப்படி இன்டராக்ட் பண்றாங்கங்கிறதையும் இது மாத்துமா எதிர்காலத்துல? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.